Hello children, welcome back to my channel. இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 5th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் டேர்ம் 3 யூனிட் 3ல இருக்க சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி போயம்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி யூனிட் 1, யூனிட் 2 அண்ட் யூனிட் 3ல இருக்க த மான்ஸ்டர் ட்ரீ நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா எல்லா வீடியோஸோட லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மேக் யூஸ் ஆஃப் இட். வாங்க போயம்குள்ளே போகலாம். சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. Our world becomes green when you keep the surroundings clean. All of us are responsible for our society. To take care of it is our duty. So social responsibility na enna appadina சமூக பொறுப்பு அப்படின்னு அர்த்தம். இந்த சமுதாயத்தில் நம்மளுடைய பொறுப்பு என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். Our world becomes green. நம்ம உலகம் எப்போ பச்சை பசேல்னு ஆகும் அப்படின்னா when you keep the surroundings clean. நம்மளை சுற்றி இருக்க நம்மளோட சுற்றுச்சூழலை நம்ம தூய்மையாக வச்சுக்கணும், க்ளீனாக வச்சுக்கணும். எந்த ஒரு டர்ட்டும் இல்லாமல் எந்த ஒரு அஃபெக்டும் வந்து இந்த ஏர்த்துக்கு ஆகாமல் நம்ம வந்து அதை க்ளீனாக வச்சுக்கணும். குப்பையெல்லாம் போடாமல் நம்மளோட சரௌண்டிங்கை க்ளீனாக வச்சுக்கிட்டா நம்மளோட உலகம் எப்படி இருக்குமா, ரொம்ப பச்சை பசேல்னு ரொம்ப க்ரீனியாக இருக்கும், செழிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆல் ஆஃப் அஸ் ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஆர் சொசைட்டி. நம்ம தான் பொறுப்பு. நம்மளுடைய சொசைட்டி, அதாவது நம்மளுடைய சமூகம் நல்லா இருக்கணும் அப்படின்னா நம்ம எல்லாருமே தான் அதுக்கு பொறுப்பாளியாக வந்துட்டு இருக்கோம். நம்ம தான் ரெஸ்பான்சிபிள். டு டேக் கேர் ஆஃப் இட் இஸ் ஆர் டியூட்டி. அதை பாதுகாக்கிறது, அதை பார்த்துக்கிறதே நம்மளுக்கு ஒரு வேலை, நம்மளுடைய கடமை வந்து அது அப்படின்னு சொல்கிறாங்க. Be proud of yourself as a human when you put the litter in a trash can. Reduce the use of electricity by will and help the earth grow without any ill. ஸோ ஒரு மனிதராக இருக்கிறதுக்கே நீங்கள் வந்து படுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பெருமையாக ஃபீல் பண்ணுங்கள். எப்போ அப்படின்னா when you put the litter in a trash can. litter அப்படின்னா வந்து குப்பை அப்படின்னு அர்த்தம். ட்ராஷ் கேன்னா வந்து குப்பை தொட்டி. ஏன்னா வேறு ஒரு உயிரின இனத்தினால, ஒரு மிருகத்தாலேயோ இல்லை வந்துட்டு ஒரு செடிங்களாலேயோ வந்துட்டு சரௌண்டிங்கை வந்து க்ளீனாக வச்சுக்க முடியாது. அதுங்களுக்கெலாம் வந்துட்டு அந்த 6th சென்ஸ் வந்து இல்லை. ஸோ மனிதர்களுக்கு தான் வந்துட்டு குப்பையை எடுத்து குப்பை தொட்டியில் போடுறதுக்கே வந்துட்டு ஒரு மனிதனால் மட்டும்தான் முடியும். ஸோ அதை நினச்சி நீங்கள் பெருமைப்படுங்க. நீங்கள் மனிதராக இருக்கிறத நினச்சே வந்துட்டு பெருமைப்படுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ரெடியூஸ் த யூஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி பை வில். எலக்ட்ரிசிட்டினா மின்சாரத்தை வந்து கம்மியாக பயன்படுத்துங்க. அப்படி கம்மியாக பயன்படுத்துகிறத வந்து உங்களுடைய விருப்பமாக பண்ணுங்க, விரும்பி பண்ணுங்க அது அப்படின்னு சொல்கிறாங்க. ரெடியூஸ் த யூஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி பை வில். நீங்கள் விரும்பி அதை செய்யுங்க. சும்மா கடமைக்கும் செய்ய தேவையில்லை, விருப்பத்தின் கீழ் செய்யுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஹெல்ப் த earth grow without any ill. இல்னா வந்து நோய்வாய்ப்பட்டு அப்படின்னு அர்த்தம். உலகம் எப்படி நோய்வாய்ப்படும்? நம்ம அதிகமாக அதிலேருந்து அதோட வளங்களை எடுக்கும் போது அது நோய்வாய்ப்படும். நம்ம அதிகமாக மண்ணை வந்து எடுக்கிறது மூலயமா, அதிகமாக மரங்களை வெட்டுறது மூலயமா ஏர்த்துக்கு வந்துட்டு உலகத்துக்கு வந்துட்டு உடம்பு சரியில்லாமல் ஆகும். எப்படி நம்ம வந்து நம்மளுடைய ஹியூமன் பாடி வந்து டயர்ட் ஆகுது, சிக் ஆகுது, ஃபீவர் வருது, கோல்டு வருது, எதனால்? ஒரு வைரஸ் அஃபெக்ட் பண்ணுறதுனால. அந்த மாதிரி நம்மளுடைய உலகத்துக்கு அதிகமாக நம்ம வந்து அதை பயன்படுத்தும் போது அதுக்கு என்ன ஆகும் அப்படின்னா அது நோய்வாய்ப்பட்டு போகும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் அதை இன்னும் செழிப்பாக நம்ம வந்து வளர்க்கணும். எப்படி வந்து செழிப்பாக வளர்க்க முடியும் அப்படின்னா நம்ம நிறைய மரங்களை வளர்க்கணும். நிறைய மரங்களை வளர்க்கும் போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு என்ன ஆகும், நிறைய மழை நீர் வந்து கிடைக்கும், மழை அதிகமாக பெய்யும். ஸோ அப்போது உலகம் வந்து செழிப்பாக இருக்கும், எல்லா வளங்களும் நம்மளுக்கு கிடைக்கும். ஆல் ஷுட் ஓப் டு டூ சோஷியல் வெல்ஃபேர். ஐ வில் ஸ்டார்ட் வித் நேச்சர்ஸ் கேர். எல்லாரும் ஒரு உறுதிமொழியை வந்து எடுத்துப்போம். வோவ் அப்படின்னா வந்து பிளெட்ஜ். எப்படி நம்ம ஸ்கூல்லலாம் வந்து பிளெட்ஜ் சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு பிளெட்ஜ் எடுத்துப்போம். என்ன பிளெட்ஜ் எடுக்கணுமா? டு டூ சோஷியல் வெல்ஃபேர். சமூகத்துக்கு நல்லது செய்யறதுக்காக, சமூக நலன் செய்வேன் அப்படின்னு நம்ம வந்து ஒரு பிளெட்ஜ் வந்து எடுக்கணும்.
ஐ வில் ஸ்டார்ட் வித் நேச்சர்ஸ் கேர். அதை நான் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா, நேச்சரை பாதுகாக்கிற மூலியமாக நான் அதை வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி இந்த போயமில் சொல்லியிருக்காங்க. ஸோ சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி, நம்ம சொசைட்டியை பார்த்துக்கிறதுக்கு நம்ம தான் வந்து ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு வந்து இந்த போயமில் சொல்லியிருக்காங்க. நம்ம எல்லோரும் ரெஸ்பான்சிபிளாக இருப்போம். ஓகே சில்ட்ரன், இப்போ வந்து நம்ம புக் பேக் எக்ஸசைசஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து glossary. ஃபர்ஸ்ட் ஒன் ரெஸ்பான்சிபிள், இன் சார்ஜ் ஆஃப். நம்ம தான் வந்து பொறுப்பு, நம்ம தான் இன்சார்ஜ். எப்படி கிளாஸ்லலாம் வந்துட்டு மிஸ் வந்துட்டு லீடரை வந்து இன்சார்ஜாக போடுவாங்க. இங்கே ஏதாவது நடந்துச்சு அப்படின்னா நீ தான் பொறுப்பு, யாரையும் பேச விடாமல் பார்த்துக்கணும், நீ தான் பொறுப்பு அப்படின்னு சொல்கிறாங்களே, அதுதான் ரெஸ்பான்சிபிள். ப்ரவுட், கிளாட், ரொம்ப பெருமையாக இருக்குது அப்படின்றத நம்ம ப்ரவுட், கிளாட், ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுங்கள். ரெடியூஸ், மேக் சம்திங் லெஸ், ஒரு விஷயத்தை குறைக்கிறது நம்ம ரெடியூஸ் அப்படின்னு சொல்கிறோம். வாவ், ஓவ் அப்படின்னா வந்துட்டு பிளெட்ஜ், ப்ராமிஸ், உறுதிமொழி. வெல்ஃபேர், கம்ஃபர்ட் அண்ட் செக்யூரிட்டி. நலன், நலனை தான் நம்ம வெல்ஃபேர், நலம், சமூக நலம். நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் த ஃபாலோயிங். when does the world become green? as usual நம்ம கொஸ்டின்லேருந்து பாதி எடுக்கலாம். the world become green, இது அப்படியே எழுதிக்கோங்க. எப்போ அப்படின்னா when we keep our surrounding க்ளீன், நம்மளை சுற்றி நம்ம க்ளீனாக வச்சுக்கிட்டோம், தூய்மையாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய உலகம் வந்துட்டு க்ரீனாக இருக்கும், ரொம்ப செழிப்பாக இருக்கும். ஹூ இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த சொசைட்டி? யார் வந்து சொசைட்டியோட நலனுக்கு ரெஸ்பான்சிபிள், பொறுப்பு, இன்சார்ஜ் அப்படின்னு இந்த போயமில் பார்த்தோம். ஆல் ஆஃப் அஸ், எல்லாருமே, ஆல் ஆஃப் அஸ் ஆர், அதுக்கப்புறம் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த சொசைட்டி எழுதிக்கோங்க. ஆல் ஆஃப் அஸ் ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த சொசைட்டி, நம்ம எல்லாருமே தான் பொறுப்பு. when do you feel proud? எப்போ வந்து நம்ம ப்ரௌடாக ஃபீல் பண்ணணும் அப்படின்னா, we should feel proud ourselves as a human. நம்ம மனிதர்களாக இருக்கிறத நினச்சே நம்ம என்ன பண்ணணுமா, பெருமைப்படணும் அப்படின்றத இந்த போயமில் நம்ம பார்த்தோம். Fourth question, what should we work for? We should work to do social welfare. சமூக நலனை பாதுகாப்பேன் அப்படின்றத ப்ராமிஸ் எடுங்க, ப்ளட்ஜ் பண்ணுங்க அப்படின்றத இந்த போயமில் பார்த்தோம். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஆர் யூ த ஃபர்ஸ்ட் டு ப்ரொடெக்ட் த நேச்சர்? வெரி சிம்பிள் ஆன்சர், எஸ். ரைட் எஸ், கமா, எஸ் ஐ எம். அதுக்கப்புறம் கொஸ்டின்லேருந்து எடுத்து எழுதிக்கோங்க. த ஃபர்ஸ்ட் பர்சன் டு ப்ரொடெக்ட் த நேச்சர். எஸ் ஐ எம் த ஃபர்ஸ்ட் டு ப்ரொடெக்ட் த நேச்சர். ஓகே, பிக் அவுட் த ரைமிங் வேர்ட்ஸ் அண்ட் ரைட். ஸோ போயம்லேருந்து ரைமிங் வேர்ட்ஸ் எடுத்து எழுத சொல்லியிருக்காங்க. க்ரீன், க்ளீன், க்ரீனோட ரைமிங் வேர்ட் க்ளீன். ஹியூமன், கேன், ட்ராஷ் கேன் பார்த்தோம் இல்லையா, ட்ராஷ் கேன், ஹியூமன் ட்ராஷ் கேன். வில், இல். வெல்ஃபேர், கேர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து let us know. Grammar, past perfect tense is used to show that
something happened before another action in a past. பாஸ்ட்டில் நடந்த ஒரு ஆக்ஷன் அது கூட இன்னொரு ஆக்ஷன் நடந்ததை பற்றி சொல்கிறது தான் வந்து past perfect tense அப்படின்னு சொல்கிறாங்க. It can also be used to show that something happened before a specific time in the past. ஒரு ஸ்பெசிஃபிக் டைம், ஒரு பிளேஸ்லையோ இல்லை டைம்லையோ ஒரு விஷயம் நடந்திருக்கு, அது கூட இன்னொரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்றது சொல்கிறது தான் பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். பாஸ்டில் நடந்த பர்ஃபெக்ட் விஷயங்கள், ஒரு பாஸ்ட்டில் இன்னொரு விஷயம் நடந்திருக்கு, 2 சென்டென்சஸ் வரும். We know the forms of verbs. வேர்போட ஃபார்ம்ஸ்லாம் நம்மளுக்கு தெரியும். ப்ரெசண்ட், பாஸ்ட், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அண்ட் ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள். ஸோ ப்ரெசண்ட்டை நம்ம எப்படி சொல்லுவோம்? லீவ்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். பாஸ்ட்டை லெஃப்ட், பாஸ்ட் பார்ட்டிசிபிளும் லெஃப்ட் தான். ப்ரெசண்ட் பார்ட்டிசிபிள் வந்து லீவிங் அப்படின்னு சொல்லுவோம். The past participle form is used in past perfect tense with auxiliary had. ஸோ பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் வந்துட்டு யூஸ் பண்ணுறாங்க, இஸ் யூஸ்ட் இன் த பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். எந்த வார்த்தையை வச்சு நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா had அப்படின்ற வார்த்தையை வச்சு நம்ம யூஸ் பண்ணுவோம். கம் லெட்டஸ் யூஸ் இட். ஃபஸ்ட்டு அவங்க நம்மளுக்கு ஒரு டேப்லர் காலம் கொடுத்துருக்காங்க, அதில் யூஸ் பண்ணி காமிச்சிருக்காங்க. ஸோ நம்ம வந்து அதை படிப்போம். ஐ ஹேட் லெஃப்ட் த ஸ்டேஷன். ஹேட் யூஸ் பண்ணி இருக்கிறதுனால இதை நம்ம பாஸ்ட் பார்ட்டிசிபிள், பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் வித் ஆக்சிலரி ஹேட் அப்படின்னு சொல்கிறோம். வி ஹேட் லெஃப்ட் த ஸ்டேஷன். யூ ஹேட் லெஃப்ட் த ஸ்டேஷன். தே ஹேட் லெஃப்ட் த ஸ்டேஷன். ஹீ ஹேட் லெஃப்ட் த ஸ்டேஷன். ஷீ ஹேட் லெஃப்ட் த ஸ்டேஷன். இட் ஹேட் லெஃப்ட் த ஸ்டேஷன். எல்லாத்துலேயும் ஹேட் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். fill in the blanks. I had given him the book. இதே மாதிரி இது எல்லாத்தையும் நம்ம ஃபில் பண்ண போகிறோம். ஸோ had யூஸ் பண்ணி ஃபில் பண்ண போகிறோம். ஸோ we dash to the park. go வந்து verb கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இப்போ யூஸ் பண்ணலாம். we had gone. go past வந்து gone. So we had gone. You dash to your uncle's house. க்கு வந்து past tense வந்து been. So you had been. He dash before 5 o'clock sleep. sleep ஓட past tense வந்து slept. So had slept. had slept. S-L-E-P-T. slept. So next வந்துட்டு she dash the bill. pay ஓட past tense வந்து paid. So she had paid. They dash him before the party. meet ஓட past tense met. So had met. M-E-T, met. It dash before I touch it. break ஓட past tense broke. So had broken. நான் தொடுறதுக்கு முன்னாடியே அது உடஞ்சிருச்சு. It had broken before I touch it. Okay, next. Let us see when to use past perfect tense. எப்பெல்லாம் past perfect tense யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத பார்க்கலாம். Event happened before another in a past. ஸோ event A, event B அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ 2 ஈவெண்ட் வந்து இருக்கும். John had gone out when I arrived in the office. நான் ஆஃபீஸ் உள்ள வந்தப்போ ஜான் வந்து வெளியே போயிட்டான் அப்படின்றது தான் சென்டென்ஸ். ஸோ 2 ஈவெண்ட். நான் வந்து உள்ளே வந்தேன். when I arrived in the office, John had gone out. அவர் வெளியே போயிட்டாரு. எப்போ அப்படின்னா when I arrived in the office. I had saved my document before the computer crashed. நான் வந்து கம்ப்யூட்டரில் என்னோடய டாக்குமெண்ட்டை சேவ் பண்ணிட்டேன். எப்போ அப்படின்னா before computer crashed. We had already started cooking when they arrived.
நாங்கள் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டோம் குக் பண்ணுறதுக்கு அவங்க வரும்போது when they arrived. He had been tired. அவன் ரொம்ப டயர்டாக இருக்கான். Before I gave him work. நான் வேலை கொடுக்கறதுக்கு முன்னாடியே அவன் வந்து டயர்ட் ஆகிட்டான். He had been tired. ஸோ had வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் past perfect tenses-ல. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது complete the following sentence using past perfect tense. The bus dashed the bus stop before I went. ஸோ past perfect அப்படின்றதுனால நம்ம had யூஸ் பண்ண போகிறோம். லீவோட ஆப்போசிட் வந்து left. ஸோ had left. எல்லாத்துக்குமே நம்ம had தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸ்டார்ட்டோட past tense வந்து started. The exam had started. When I reached the exam hall. நான் ரீச் ஆகிறதுக்கு முன்னாடியே அது ஸ்டார்ட் ஆயிடுச்சு. She dashed the apple as I told her to stop. Ate இல்லை eaten. She had eaten இல்லை she had ate the apple அப்படின்னு சொல்லலாம். The satellite had landed. Had landed on the moon before they gave the command. Raju had arrived. Raju had arrived. Arrived to the ground before others arrived. ராஜு வந்து போய் சேர்ந்துட்டான் மற்ற எல்லாரும் வரத்துக்கு முன்னாடியே. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் இஸ் யூஸ்ட் ஃபார் ஆக்ஷன்ஸ் தட் வில் பி கம்ப்ளீட்டட் பிஃபோர் சம் அதர் பாயிண்ட் இன் த ஃப்யூச்சர். ஸோ ஃப்யூச்சரில் ஒரு விஷயம் நடக்க போகுது அப்படின்னும் போது அந்த இடத்துல நம்ம ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம் ஃபார் தி ஆக்ஷன் தட் வில் பி கம்ப்ளீட்டட். முடிஞ்சு போன ஒரு விஷயம். ஸோ அது நம்ம படிக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ ப்ரெசண்ட், பாஸ்ட் பார்ட்டிசிபிள், ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் அப்படி தானே நம்மளோட ஃபார்ம்ஸ் ஆஃப் வேர்ப் இருக்குது. ஸோ ரைட்ஸ் அது வந்து பாஸ்ட்டில் சொல்லும் போது, ப்ரெசண்ட்டில் ரைட்ஸ், பாஸ்ட்டில் வந்துட்டு ரோட், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அப்படிங்கும்போது ரிட்டன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ப்ரெசண்ட் பார்ட்டிசிபிளில் ரைட்டிங் எழுதிட்டுருக்கேன் அப்படின்றத சொல்கிறோம் ப்ரெசண்ட் பார்ட்டிசிபிள். ஸோ த பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் இஸ் யூஸ்ட் இன் ஃப்யூச்சர் ப்ரெசன்ட் டென்ஸ் வித் ஆக்சிலரி will have. ஸோ will have யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். கம் லெட்டஸ் யூஸ் இட். சில சென்டென்சஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஐ வில் ஹாவ் ரிட்டன் மை ஹோம்ஒர்க். வில் ஹாவ் அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா? வில் ஹாவ் ரிட்டன். வி வில் ஹாவ் ரிட்டன் அவர் ஹோம்ஒர்க். யூ வில் ஹாவ் ரிட்டன் யோர் ஹோம்ஒர்க். தே வில் ஹாவ் ரிட்டன் தேர் ஹோம்ஒர்க். He will have written his homework. She will have written her homework. It will have completed its work. So will have அப்படின்னு நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். Fill in the blanks. I will have reached the place by 6 PM. அதே மாதிரி மற்றதுக்கெலாம் நம்ம வந்து சொல்ல போகிறோம். We dash the painting by tomorrow. We will have completed. கம்ப்ளீட்டுக்கு completed அப்படின்னு போட்டுக்கிறோம். completed. You will have spent dash. He dash all the money within an hour. He will have spent. ஸ்பெண்டுக்கு spent past tense. You dash the match by this time tomorrow. Will have won. Winக்கு வந்துட்டு won. Will have won the match by this time tomorrow. She dash job in America by next year. She will have got. Will have got. கெட்டுக்கு got. சரிங்களா? They dash everyone to marriage by next week. They will have invite இங்கே invited.
invited, ed. It dash all the candles, eat, eaten, will have eaten. சரிங்களா? ஸோ ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ்க்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம்? வில் ஹாவ் வந்துட்டு யூஸ் பண்ணுறோம். மார்க் இஃப் இட் இஸ் பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் ஆர் ராங் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஸோ டிக் மார்க் வந்து போடுங்க பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸாக இருந்தால், ராங் மார்க் போடுங்க ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸாக இருந்தால். பார்க்கலாமா எது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ், எது பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஐ ஹேட் கான் டு மை கிராண்ட்மாஸ் ஹோம், இது வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட், ஏன்னா ஹேட் இருக்கிறதுனால. த பாய் வில் ஹாவ் க்ரோன் அப் லைக் அ மேன் இன் ஃபியூ இயர்ஸ், வில் ஹாவ் இருந்தால் அது என்னது? ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஸோ இன்டு. ஷீ வில் ஹாவ் மேட் த cake by 8 o'clock. So again present perfect tense. Next, they had cooked the vegetables, had இருக்கிறதுனால present perfect tense. Muthu will have returned from Sri Lanka by next month. So will have ன்றதுல present perfect tense into. சரிங்களா? Okay. Next, change the sentence into past perfect tense and future perfect tense. I have posted the letter, இது எப்படி பாஸ்ட் பர்ஃபெக்ட்டுக்கும் ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட்டுக்கும் நம்ம வந்து எழுத போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட்னா ஹேட் யூஸ் பண்ணோம் இல்லையா? ஸோ எப்படி எழுதணும் அப்படின்னா ஐ ஹேட் போஸ்டட் தி லெட்டர். இதே ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட்னா வில் ஹாவ், ஐ will have, again questionல இருக்குது, posted the letter. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எல்லாத்துக்கும் எழுதணும். she has bought a violin, அப்போ past perfectனா என்ன யூஸ் பண்ணணும்? had யூஸ் பண்ணணும் இல்லையா? ஸோ she had bought a violin. future perfectக்கு she will have bought a violin அப்படி எழுதிடுங்க. நெக்ஸ்ட், ஆகாஷ் has jumped into a well. ஸோ பர்ஃபெக்ட் பாஸ்ட் பர்ஃபெக்டில் had யூஸ் பண்ண போகிறோம். ஆகாஷ் had jumped into the well. ஃப்யூச்சரில் will have, ஆகாஷ் will have jumped into the well, jumped into the well. Again next, we have built a house in our village. past இருந்துச்சுன்னா என்ன யூஸ் பண்ணணும்? had யூஸ் பண்ணணும் இல்லையா? ஸோ we have க்கு பதிலாக we had, இங்கே had போட்டால் அது என்னது? past perfect. we had built a house in our village for past perfect. we will have build a house in our village அப்படின்னா future perfect. same, they have cooked their meal. ஸோ இங்கே past perfect வந்து they had cooked their meal. futureக்கு have, futureக்கு will have. ஸோ futureக்கு will have, they எழுதிட்டு will have cooked their meal. இது future perfect. Next, fill in the sentence with the appropriate verb. ஸோ appropriate verb யூஸ் பண்ணி நம்ம வந்து fill பண்ண போகிறோம். Maga dash asked a question to his father. Maha will have asked a question to his father. She will have attended the meeting by tomorrow. The fly had sat in the food before she covered it. Neeru will have
joined her family in 2 years. The book had won him the award. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது let us listen. ஸோ நான் ஆல்ரெடி நம்ம 2 யூனிட்டில் சொன்ன மாதிரி தான் இதான் வந்து QR கோட். நீங்கள் ஸ்கேன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆடியோ வந்து கேட்கும். அந்த ஆடியோ கேட்டுட்டு இந்த கொஷின் வந்து நீங்கள் பாருங்கள், க்ராஸ் செக் பண்ணிக்கோங்க நான் சொல்கிறது கரெக்டாக இல்லையான்ட்டு. சென்னை இஸ் த fourth largest city in India to receive more rain. True. The airport is not closed. False. People were not able to get their food. True. The power supply in many areas is normal. False. It rained because of a depression in Bay of Bengal. True. ஓகே, இதான் வந்து ஆன்சர்ஸ். நீங்கள் வந்து QR கோட் லிசன் பண்ணிட்டு ஆடியோ கேட்டுட்டு இந்த கொஷினுக்கு நீங்களாக கூட ஆன்சர் பண்ணுங்கள். நான் சொன்ன ஆன்சர்ஸ் கரெக்டானோ நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். ஓகே சில்ட்ரன், ஸோ இதோட நம்ம இந்த வீடியோ வந்து முடிக்கிறோம். ஸோ இந்த வீடியோட போயம் எக்ஸ்பிளனேஷன், சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி போயமோட எக்ஸ்பிளனேஷன் அண்ட் புக் பேக் எக்ஸசைசஸ் ப்ளஸ் கிராமர் உங்களுக்கு வந்து புரிஞ்சுது, நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்க, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் த சேனல் ஃபார் மோர் வீடியோஸ். தேங்க்யூ சில்ட்ரன், ஹாவ் அ ஹாப்பி டே.